மாண்புநிறை பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் எங்கள் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் கூறியதைப் போல உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகள் என பல கட்டிடங்கள் இடிந்த நிலையிலும், போதாத வகுப்பறைகள் இல்லாத இடங்களில் மரத்தடியிலும் மாணவர்கள் படிக்கிற சூழல் இருப்பதால் அதை பட்டியலிட்டு கல்வித்துறைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது 1, 2 என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை, நிறைய கட்டிடங்கள் அப்படி பழுதடைந்த காரணத்தால் அந்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு வகுப்பறைகள் கட்டுவது, அதிலும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவிகள் அதிகம் படிக்கின்ற காரணத்தால் கழிப்பறைகள் இல்லாத அதையெல்லாம் பட்டியலிட்டு கழிப்பறைகள் கட்டுவதற்கும் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கும் அரசு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மணி அவர்கள் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பழுதடைந்த நிலையில் இருப்பதெல்லாம் அது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தான் முழுமையாக கண்டறிந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கோம். பழுது நீக்கி அவை நிற்க முடியும் என்கிற கட்டிடங்களுக்காக ஏறத்தாழ ஒரு 8500 பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து அதற்காக 190 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நம்முடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் அரசு பொறுப்பேற்ற உடனே அவைகள் அனைத்தும் பணிகளும் 2300 பணிகள் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 100 ஸ்கூல் தான் பாக்கியிருக்கு. இப்பையும் நம்முடைய மணி அவர்கள் அது நிறைய இருக்குது அப்படிங்கிறார் பட்டியல். நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாம். அதை மீண்டும் நான் ஆய்வு செய்ய சொல்லுகிறேன். அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிகள் புதுப்பித்து, அதாவது புதிதாக கட்டித்தரப்பட வேண்டுமோ அவைகளை கட்டித்தருவதற்கும், பழுதடைந்ததை நாங்கள் கணக்கெடுத்துட்டோம். அதில் அவங்க எடுத்ததில் ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி மொத்தம் 8500 தான் அவங்க போன ஆண்டு கொடுத்த கணக்கின்படி. அதற்கு எவ்வளவு நிதி ஆகிறதோ அவ்வளவு நிதியும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் 190 கோடி மதிப்பீடு கொடுத்தார்கள். அவைகள் கொடுத்து அத்தனையும் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று கொடுத்துருக்கிறார்கள். இது போக இந்த ஆண்டு இப்போ நீங்கள் சொல்கிற, குறிப்பிட்டு சொல்கிற பெண்ணாகரம் தொகுதி எங்களுடைய துறையினுடைய இயக்குனர் அமர்ந்திருக்கிறார். அதை நம்ம எடுத்து நான் கூப்பிட்டு பேசி அதை பார்க்க சொல்கிறேன். மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் 1969ஆம் ஆண்டு நம்முடைய கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் அங்கே இருக்கின்றது. அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து மழை பெஞ்சா ரொம்ப ஒழுக்காக இருக்குது. அந்த கட்டிடத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ஊராட்சித்துறை அமைச்சர் இந்த நிதி ஆண்டிலாவது கட்டித்தருவதற்கு முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கட்டித்தர வேண்டுமா, பழுது நீக்க வேண்டுமா என்பதை அந்த நிபுணர்கள், நம்ம ஏற்கனவே பொறியாளர்கள் இருக்கிறார்கள், இல்லை வாய்ப்பு பொறியாளர்கள் பார்த்துவிட்டு பழுது நீக்க வேண்டும் என்றால் உடனே செய்ய சொல்கிறேன், நாளை கூட செய்ய சொல்கிறேன். ஆனால் முழுமையாக இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வேண்டும். ஏன்னா எல்லா பேருமே இருக்க ஸ்கூலில் பூரா இருக்கிறதுனா அதுக்கு நிதி ஆதாரங்கள் முழுமையாக, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 58,000 பள்ளி கட்டிடங்கள் இருக்கிறேன். அதில் ஸ்கூல்ஸு மட்டும் கிட்டத்தட்ட 6000க்கு மேலே இருக்குது. மொத்தத்தில் 58,000 இருக்குன்னா ஸ்கூல்ஸு மட்டும் 6000 கட்டிடங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் சொன்ன பள்ளி கட்டிடத்தை யூனியன் ஆஃபீஸ் நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்க பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்.